ஷாம் பண்பலை வானொலி திருவண்ணாமலை வழங்கும் தேன் இறகு நிகழ்ச்சிக்கு நேயர்களை வணக்கத்துடன் வரவேற்பவர் மதுரை முனைவர் நா. இளங்கோவன். இன்று பெண்மையின் மென்மையை இதமாக எடுத்து காட்டும் பெண்ணின் தனித்த குரலில் அமைந்த சில பாடல்களை தொகுத்து தரலாம் என்று நினைக்கின்றேன். ஆம், இன்றைய தேன் இறகு பெண் குரலிசை தரும் தேன் இறகு. மகாகவி பாரதியார், காயிலே புளிப்பதென்னே கண்ண பெருமானே, நீ கனியிலே இனிப்பதென்னே கண்ண பெருமானே, நோயிலே படுப்பதென்னே கண்ண பெருமானே, நீ நோன்பிலே உயிர்ப்பதென்னே கண்ண பெருமானே என்று பாடினார். இந்த சந்தத்திலே தன் சிந்தையை பறிகொடுத்த கவியரசர் கண்ணதாசன் அம்பிகாபதி என்ற படத்தில் ஜி. ராமநாதன் இசையமைப்பில் பி. பானுமதியின் குரலில் ஒரு அருமையான பாடலை தந்திருப்பார். கண்ணிலே இருப்பதென்ன கன்னியிளமானே, காவியமோ ஓவியமோ கன்னியிளமானே, வண்ணமுக வெண்ணிலவில் கன்னியிளமானே, வண்டு வந்தது எப்படியோ கன்னியிளமானே. முகத்தின் இரு விழிகளும் வண்டுகளாக இருக்கின்றனவாம், வெண்ணிலவிலே வண்டுகள் வந்தது எப்படி என்று கேட்கக்கூடியவர் பானுமதி என்ற அந்த பாடகரின் பெயரை கொண்டு வருகிறார். பாருங்களேன். பானுமதி மாறி வரும் வானகத்து மீனே, பார்க்க உன்னை தேடுதடி கன்னியிளமானே. அருமையான இனிமையான பாடல், கேட்டு சுவைக்கலாம். கண்ணிலே இருப்பதென்ன கன்னியிளமானே, காவியமோ ஓவியமோ கன்னியிளமானே, கண்ணிலே இருப்பதென்ன கன்னியிளமானே, காவியமோ ஓவியமோ கன்னியிளமானே, வண்ணமுக வெண்ணிலவில் கன்னியிளமானே, வண்ணமுக வெண்ணிலவில் கன்னியிளமானே, வண்டு வந்தது எப்படியோ கன்னியிளமானே, வண்டு வந்தது எப்படியோ கன்னியிளமானே, கண்ணிலே இருப்பதென்ன கன்னியிளமானே, காவியமோ ஓவியமோ கன்னியிளமானே. அண்ணனடை பின்னுவதே கன்னியிளமானே, அண்ணனடை பின்னுவதே கன்னியிளமானே, யார் விழிகள் பட்டனவோ கன்னியிளமானே, சின்ன இடை மின்னல் எல்லாம் கன்னியிளமானே, தென்றல் தந்த சீதனமோ கன்னியிளமானே, கார்குழலை ஏன் வளர்த்தாய் கன்னியிளமானே, காளையரை கட்டுதற்கோ கன்னியிளமானே, கார்குழலை ஏன் வளர்த்தாய் கன்னியிளமானே, காளையரை கட்டுதற்கோ கன்னியிளமானே, பார்வையிலே நோய் கொடுத்தாய் கன்னியிளமானே, பக்கம் வந்து தீர்த்து வைப்பாய் கன்னியிளமானே. பல்வரிசை முல்லை என்றால் கன்னியிளமானே, பல்வரிசை முல்லை என்றால் கன்னியிளமானே, பாடும் வண்டாய் நான் வரவா கன்னியிளமானே, பானுமதி மாறி வரும் பானகத்து மீனே, பார்க்க உன்னை தேடுதடி கன்னியிளமானே, கண்ணிலே இருப்பதென்ன கன்னியிளமானே, காவியமோ ஓவியமோ கன்னியிளமானே. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்பார் மகாகவி பாரதியார். ஆம், இன்பங்களுள் காதல் இன்பம் ஒன்று. காதல் கொண்ட இருவரின் கண்கள் மொழி பேசும், அங்கே வார்த்தைகளுக்கு இடமே இல்லை. தேன் விழிகள் கவிதை பேசும்,
வாய்மொழிகள் மடிந்து போகும். என் எண்ணம் இனிப்பதேனோ, இரு கண்ணும் துடிப்பதேனோ, பொன்னான பருவ காலம் புது வாழ்வு தருவதும் ஏனோ. ஜிக்கியின் அருமையான குரல் ஒலிக்கும்படி M.K. ஆத்மநாதன் என்ற கவிஞர் திருமணம் என்ற படத்தில் இந்த எண்ணம் இனிப்பதேனோ என்ற பாடலை இயற்றியிருப்பார். S.M. சுப்பையா நாயுடுவும் T.G. லிங்கப்பாவும் இணைந்து இசையமைத்திருப்பார்கள். அருமையான அற்புதமான பாடல். என் எண்ணம் இனிப்பதேனோ, இரு கண்ணும் துடிப்பதேனோ, பொன்னான பருவ காலம் புது ஆசை தருவதேனோ. என் எண்ணம் இனிப்பதேனோ, இரு கண்ணும் துடிப்பதேனோ, பொன்னான பருவ காலம் புது ஆசை தருவதேனோ. மங்கையர்களோடு உறவாடி நின்ற போது வாராத எண்ணமெல்லாம் வந்தாடுதே இப்போது. என் எண்ணம் இனிப்பதேனோ, இரு கண்ணும் துடிப்பதேனோ, பொன்னான பருவ காலம் புது ஆசை தருவதேனோ. அந்தி மாலை நேரம் பூவிரிந்த சோலை ஓரம் தந்த இன்பம் யாவும் இனி இந்த இன்பமாமா. மீன் விழிகள் கவிதை பேசும், வாய்மொழிகள் மடிந்து போகும், நாள் முழுதும் கனவு காணும் ஓர் காலம் வந்ததேனோ. என் எண்ணம் இனிப்பதேனோ, இரு கண்ணும் துடிப்பதேனோ, பொன்னான பருவ காலம் புது ஆசை தருவதேனோ. உணர்வு தோன்றவில்லை, ஆணும் பெண்ணும் கண்டா ஓராசை எண்ணம் கொண்டா, புது நாணம் தோன்றலேனோ அது நங்கை வாழ்வில் தானோ. என் எண்ணம் இனிப்பதேனோ, இரு கண்ணும் துடிப்பதேனோ, பொன்னான பருவ காலம் புது ஆசை தருவதேனோ. இரவு நேரத்தில் வெளிச்செல்வோருக்கு வெண்ணிலவுதானே துணை. அதுவும் ஒரு நங்கை ஒருத்தி ஓடத்திலே தனித்து செல்லும் போது வெண்ணிலவு தன்மதிதான் அவளுக்கு துணையாகின்றது. ஆம், கொத்தமங்கலம் சுப்புவின் அருமையான வரிகள். வெண்ணிலவே தன்மதியே என்னுடனே வா வா. பி. லீலாவின் குரல். சி. ராமச்சந்திரா இசையமைத்திருப்பார். வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்திற்காக எழுதப்பட்ட பாடல் இது. அஞ்சேல் அஞ்சேல் என்றே அருகினில் வந்தானே, அபயமே தந்தானே, ஆதரித்தான் அன்புரைத்தான், யாரிவரோ அறியேனே நான் அறியேனே, எந்த ஊரோ என்ன பேரோ எங்கிருந்தோ வந்தான், இதயம் கோயில் கொண்டானே. ஆம், இதயம் கோயில் கொண்டவனை எண்ணி நிலவிடம் வேண்டி பாடுகிறார் பி. லீலா.
மனித வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற இழையில்தான் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. துன்பத்தை கண்டு சோர்ந்து விடாமல், என்றும் வாழ்க்கையிலே நமக்கு இருள்தான் என்று எண்ணாமல், இருளுக்கு பின் விடியல் உண்டு, புயலுக்கு பின் அமைதி உண்டு என்று எண்ணி காலம் வரும், அந்த காலமகள் கண் திறப்பால் நமக்கு நிச்சயம் இன்பம் தேடி வரும் வாழ்க்கையில் என்று நம்பிக்கையோடு இருப்பதற்கு சில திரைப்பாடல்கள் நமக்கு துணை புரிகின்றன. ஆனந்த ஜோதி படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கவியரசர் கண்ணதாசன் எழுத பி. சுசீலாவின் அமுத குரல் இப்படி சொல்லுகின்றது. சின்ன சின்ன துன்பமெல்லாம் என்ன என்ன கூடுமடா. என்ன அற்புதமான வரிகள்! சின்ன சின்ன துன்பமெல்லாம் என்ன என்ன கூடுமடா. ஒரு பொழுதில் துன்பம் வரும், மறுபொழுதில் இன்பம் வரும், இருளினிலும் வழி தெரியும். நெல்லுக்குள்ளே மணியை, நெருப்பினிலே ஒளியை, உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா தம்பி, நமக்கு இல்லையா என்று நம்பிக்கை ஊட்டக்கூடிய அருமையான பாடல்தான் காலமகள் கண்திறப்பால் சின்னையா, நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா. பாடலை கேட்டு சுவைப்போம். காலமகள் கண்திறப்பால் சின்னையா, நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா. நாலு பக்கம் வாசலுண்டு சின்னையா, அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா என்னையா. காலமகள் கண்திறப்பால் சின்னையா, நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா. மண் பெற்ற பிள்ளைகள் எண்ணற்ற கோடி, எண்ணற்ற கோடியில் பெண் மக்கள் பாதி. பெண் மக்கள் காதலை ஆண் மக்கள் நாடி, மணமாலை சூடிடும்
மேடையை தேடி பெண் பார்க்க மாப்பிள்ளை வந்தார் வந்தார் வந்தாரே, பெண் பார்க்க மாப்பிள்ளை வந்தார். கவலை இல்லாத மனிதன் படத்தில் ஜமுனா ராணியின் குரலில், கண்ணதாசனின் எழுத்தில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் உருவான பாடல்தான் இப்பொழுது நான் இசைத்த பாடல். வெண்முல்லை சோலையில் பொன்வண்டு பாடுமோ, பொன்வண்டு பாடினால் பூந்தென்றல் வீசுமோ, பூந்தென்றல் வீசினால் பருவங்கள் பேசுமோ, பருவங்கள் பேசினால் பலனின்றி போகுமோ. கவலை இல்லாத மனிதன் பாடலை கேட்டு மகிழலாம். ஐயா, இந்த மியூசிக்கல் டேஸ்டே இல்லாத மாதிரி நிற்கிறியே. கொஞ்சம் பொண்ணு பார்க்க வரும்போது வீட்டில் அழுதுக்குன்னே பண்ணி இப்போ சிரிச்சுக்கிட்டே ஒரு பாட்டு பாட. எதை பற்றி பாடுவது? கடந்து போன காலத்தை பற்றியா, எதிர்கால கனவை பற்றியா? நீ எந்த காலத்தை பத்தியும் பாடாத. நான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன், என்னை பத்தி பாடு. காரிகையை படுத்தும் பாடு சொல்லில் மாளாது. தான் கொண்ட காதல் நோய் தன்னை எவ்வாறெல்லாம் ஆட்டி படைக்கின்றது
ஆட்டி வைத்தால் ஆரொருவர் ஆடாதாரே. காதல் கொண்ட இந்த பெண் மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன? அவர் தன் தோழியிடம் இப்படி பாடுகிறார். தோழியர் வசனம் கூற இடையிடையே நாயகி பாடுகிறார். முத்தாரம் சரிய வைத்தானே, முள்மேலே தூங்க வைத்தானே, நூலாக இழைக்க வைத்தானே, பாலாக வெளுக்க வைத்தானே. ஓ அம்மம்மா அம்மம்மா கேளடி தோழி, சொன்னாலே 1000 செய்தி. கருப்பு பண படத்தில் கண்ணதாசன் இயற்ற எல்ஆர் ஈஸ்வரி மிக இனிமையாக இந்த பாடலில் தன் குரலை வார்த்திருப்பார். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்திருப்பார்கள். தன்னாலே பேச வைத்தானே, தண்ணீரை கொதிக்க வைத்தானே, தள்ளாடி நடக்க வைத்தானே, எல்லோரும் சிரிக்க வைத்தானே, அம்மம்மா கேளடி தோழி.
நெஞ்சமே அலையுதே நெஞ்சமே. மயக்குறு மக்களை எல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழுநாளே என்று பகரும் புறநானூறு. ஆம், மழலை இன்பத்திற்கு ஈடேது. திரையுலகில் மழலையருக்கு குரல் ஊட்டுவதற்காகவே ஒரு பெண் பாடகர் இருந்தார். அவர்தான் எம்.எஸ். ராஜேஸ்வரி. குழந்தையும் தெய்வமும் படத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் கைவண்ணத்தில் உருவான ஒரு பாடலுக்கு இப்படி குரல் ஊட்டுகின்றார் எம்.எஸ். ராஜேஸ்வரி. பசுவை தேடி கண்ணுக்குட்டி பால் குடிக்க ஓடுது, பறவையெல்லாம் இரையெடுத்து பிள்ளைக்கெல்லாம் ஓட்டுது. தாத்தா தெரியுமா, பார்த்தா புரியுமா, தனித்தனியாய் பிரிந்திருக்க எங்களால முடியுமா? கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே, கோழி குஞ்சு ரெண்டும் இப்போ அன்பில்லாத காட்டிலே. பாடலை கேட்போம். கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு
எண்ணம் பெருகிய போது திருட்டும் பெருக ஆரம்பித்து விட்டது. சங்க இலக்கியத்தில் ஆறலை கள்வர்கள் என்று வழிப்பறி கொள்ளையர்கள் பற்றிய குறிப்பு இருக்கும். உலகத்தில் பல வகையான திருட்டுக்கள் உண்டு. இங்கே ஒரு திருடனையே திருடி விடுகின்றாள் ஒரு பெண். திருநெல்வேலிக்கு அல்வா, மதுரைக்கு மல்லி என்று சொல்லுவது போல ஒரு திருடனினுடைய இதயத்தை தான் திருடி கொண்டு வந்து விடுகின்றாள் ஒரு பெண். வந்துவிட்டு அவள் பாடுகின்றாள் பாருங்களேன். காட்டினில் ஒருவன் எனக் கண்டான், கையில் உள்ளதை கொடு என்றான், கையில் எதுவும் இல்லை என்று கண்ணிலிருந்ததை கொடுத்து விட்டேன், அவன்தான் திருடன் என்றிருந்தேன், அவனை நானும் திருடி விட்டேன். இவள் முதலாக திருட ஆரம்பிக்கிறாள் அல்லவா? அதனால் என்ன சொல்கிறாள் கேளுங்களேன். முதல் திருடும் காரணத்தால் முழுசாய் திருட மறந்து விட்டேன். சரி, திருடி விட்டார், இனி என்ன செய்ய போகிறார்? இன்றே அவனை கைது செய்வேன், என்றும் சிறையில் வைத்திருப்பேன். ஏன்? விளக்கம் சொல்லவும் முடியாது, விடுதலை என்பதும் கிடையாது. ஜல் 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 என்னும் சலங்கையொலி சல 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 என சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காளைகளே சேர்ந்திட வேணும் இரவுக்குள்ளே. பாசம் திரைப்படத்தில் எஸ் ஜானகியின் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் நல்ல பாடல். जल जल
காதலியோடு இன்புற்று வாழ்ந்த வாழ்க்கையை உதறி தள்ளி காணல் வரி பாடலால் மனம் மாறி கண்ணகியை மீண்டும் நாடி வருகின்றான் கோவலன். இந்த சூழ்நிலையில் ஒரு அருமையான பாடலை கவிஞர் மாயவநாதன் பூம்புகார் படத்திற்காக ஆர் சுதர்சனம் இசையில் கே.பி. சுந்தராம்பாள் குரலில் கவுந்தியடிகள் பாடுவது போல கொடுத்திருப்பார். மிக மிக அருமையான கற்பனை வளமிக்க இலக்கிய தரமான சொற்களை கொண்டு இந்த பாடல்களை எழுதியிருப்பார். பவளமணி மாளிகையில் பனிமலரின் பஞ்சனையில் வாழ்ந்து செழித்த மகன் வழிதவறி சென்றதனால் தாழ்ந்து தரமிழந்து தன்னையே தான் இழந்து தப்பித்து வந்தானம்மா, பாவம் தனியாக நின்றானம்மா, காலம் கற்பித்த பாடத்தின் அடிதாங்க முடியாமல் தப்பித்து வந்தானம்மா. இன்னும் சொல்கிறார், கிளை விட்டு கிளைதாவி குடிவைத்து கொண்டவன் மிதிபட்டு வந்தானம்மா, இன்று மனம் கெட்டு குணம் கெட்டு மதிகெட்டு நிதிகெட்டு நிலைகெட்டு வந்தானம்மா, நேராக வந்தானம்மா. இதை விட யார் இவ்வளவு அருமையாக சொற்களை போட்டு பாடலை தந்திருக்க முடியும்? பாடலை சுவைப்போம். தப்பித்து வந்தானம்மா, பாவம் தனியாக நின்றானம்மா, தப்பித்து வந்தானம்மா, பாவம் தனியாக நின்றானம்மா, காலம் கற்பித்த பாடத்தின் அடி தாங்க முடியாமல் தப்பித்து வந்தானம்மா, பாவம் தனியாக நின்றானம்மா, காலம் கற்பித்த பாடத்தின் அடி தாங்க முடியாமல் தப்பித்து வந்தானம்மா, பாவம் தனியாக நின்றானம்மா. கிளை விட்டு கிளை தாவி குடி வைத்துக் கொண்டவன் முடிபட்டு வந்தானம்மா, கிளை விட்டு கிளை தாவி குடி வைத்துக் கொண்டவன் முடிபட்டு வந்தானம்மா, இன்று மனம் கட்டு குணம் கட்டு மதி கட்டு நிதி கட்டு நிலை கட்டு வந்தானம்மா, இங்கு நேராக வந்தானம்மா, தப்பெத்து வந்தானம்மா, பாவம் தனியாக நின்றானம்மா. பொய் நெல்லை குத்தியே பொங்க நினைத்தவன் கை நெல்லும் விட்டானம்மா, பொய் நெல்லை குத்தியே பொங்க நினைத்தவன் கை நெல்லும் விட்டானம்மா, பள்ளத்தில் வீழ்ந்து எழுந்தபின் பல்லக்கை தேடி நடந்தானம்மா, இங்கு தேடி நடந்தானம்மா, இவன் போட்ட கணக்கொன்று அவள் போட்ட கணக்கொன்று இரண்டுமே தவறானது, இவன் போட்ட கணக்கொன்று அவள் போட்ட கணக்கொன்று இரண்டுமே தவறானது, யார் போட்ட புதிருக்கோ இருவரும் விடையாகி நின்றதே முடிவானது, மனித குலத்துக்கே கதையானது, மனித குலத்துக்கே கதையானது. குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்றார் வள்ளுவர். ஆம், மழலைக்கு மயங்காதவர் யார் உண்டு? அவன்தான் மனிதன் படத்தில் கவியரசர் கண்ணதாசன் எழுத மெல்லிசை மன்னர் விஸ்வநாதனை இசையமைக்க வாணி ஜெயராம் எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது என்ற இனிமையான பாடலை தந்திருப்பார். தாழம் குடைகள் தழுவும் கொடிகள் தாமரை பூக்களின் கூட்டம் மாலை மணிகள் மந்திர ஒளிகள் மழலை என்பது பெயரு, கதிரொளி வீசும் கலசம் ஏந்தி கண்ணன் வருகின்ற கனவு, கண்டனல் ஒருத்தி வந்தது கண்ணன் கண்கள் தூங்காது இரவு, எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவதையின் குரலோ? கேட்போம் அக்குரலை.
அது எந்த தேவதையின் குரலோ? எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவதையின் குரலோ? எங்கள் தீபங்களில் ஒளி வந்தது, அது எந்த கைகள் தந்த ஒளியோ? எங்கள் தீபங்களில் ஒளி வந்தது, அது எந்த கைகள் தந்த ஒளியோ? எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவதையின் குரலோ? தாழங்குடிகள் தழுவும் கொடிகள் தாமரை பூக்களின் கூட்டம். தாழங்குடிகள் தழுவும் கொடிகள் தாமரை பூக்களின் கூட்டம். மாலை மணிகள் மந்திர கனிகள் மழலை என்றொரு தோட்டம். மாளிகையில் ஒரு மதி வந்தது, அது எந்த வானத்து மதியோ? மாளிகையில் ஒரு மதி வந்தது, அது எந்த வானத்து மதியோ? மாயமாக ஒரு ஒலி வந்தது, அது எந்த ஆலயத்து மணியோ? எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவதையின் குரலோ? எங்கள் தீபங்களில் ஒளி வந்தது, அது எந்த கைகள் தந்த ஒளியோ? கதிரொளி தீபம் கலசம் ஏந்தி கண்ணன் வருகின்ற கனவு. கதிரொளி தீபம் கலசம் ஏந்தி கண்ணன் வருகின்ற கனவு. கண்டனள் ஒருத்தி வந்தனன் கண்ணன் கண்கள் தூங்காத இரவு. கங்கையிலே புது புனல் வந்தது, அது எந்த மேகம் தந்த புனலோ? கங்கையிலே புது புனல் வந்தது, அது எந்த மேகம் தந்த புனலோ? மங்கையிடம் ஒரு அனல் வந்தது, அது எந்த மன்னன் தந்த அனலோ? எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவதையின் குரலோ? எங்கள் தீபங்களில் ஒளி வந்தது, அது எந்த கைகள் தந்த ஒளியோ? எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவதையின் குரலோ? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்தான் இன்று உலகில் மிகுந்திருக்கின்றனர். இதையெல்லாம் ஒரு பாடலிலே கொண்டு வருகின்றார் பஞ்சு அருணாச்சலம். BS சசிரேகாவின் குரலில், காயத்ரி படத்தில் இளையராஜாவின் இசையில் வாழ்வே மாயமா என்றொரு பாடல். வாழ்வே மாயமா, வெறும் கதையா, கடும் புயலா, வெறும் கனவா, நிஜமா? மலரில் நாகம் மறைந்திருக்கும், மனதுக்குள் மிருகம் ஒளிந்திருக்கும், திரை போட்டு நீ மறைத்தால் என்ன தெரியாமல் போகுமா? அணைப்பது போலே கரமிருக்கும், அங்கே கொடுவாள் மறைந்திருக்கும், திரை போட்டு நீ மறைத்தால் என்ன தெரியாமல் போகுமா? கேட்போம் பாடலை. வாழ்வே மாயமா, பெரும் கதையா, கடும் புயலா, வெறும் கனவா, நிஜமா? நடந்தவையெல்லாம் வேஷங்களா, நடப்பவையெல்லாம் மோசங்களா? வாழ்வே மாயமா, பெரும் கதையா, கடும் புயலா, வெறும் கனவா, நிஜமா?
பூவுக்கு பின்னால் நிழல் இருக்கும், நிழலுக்கும் ஒரு நாள் ஒளி கிடைக்கும். மலருக்குள் நாகம் மறைந்திருக்கும், மனதுக்குள் மிருகம் ஒளிந்திருக்கும். திரை போட்ட நீ மறைத்தால் என்ன தெரியாமல் போகுமா? வாழ்வி மாயமா, பெருங்கதையா, கடும் புயலா, வெறும் கனவா, நிஜமா? சிரிப்பது போலே முகம் இருக்கும், சிரிப்புக்கு பின்னால் நெருப்பிருக்கும். அணைப்பது போலே கரம் இருக்கும், அங்கே கொடுவாள் மறைந்திருக்கும். திரை போட்ட நீ மறைத்தால் என்ன தெரியாமல் போகுமா? வாழ்வி மாயமா, பெரும் கதையா, கடும் புயலா, வெறும் கனவா, நிஜமா? இரவு நேரத்தில் தனிமையில் கண்களை மூடி KS சித்ராவின் இனிமையான குரலில் இந்த பாடலை நாம் கேட்கும்போது நம்முடைய உலகமே தனி ஒரு உலகமாக இருக்கும். பூவி பூச்சூடவா படத்தில் இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் அருமையான வரிகள். காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் வெளுக்காது மானே, நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தாலும் தங்கம் கருக்காது தாயே. பொன்முகம் பார்க்கிறேன், அதில் என்முகம் பார்க்கிறேன். இந்த பொன்மானை பார்த்து கொண்டே சென்று நான் சேர வேண்டும். மீண்டும் ஜென்மங்கள் மாறும்போது நீ என் மகளாக வேண்டும். பாசராகங்கள் பாட வேண்டும். ஆம், பேத்தி எண்ணி பாட்டி பாடுகின்றார். பூவே பூச்சூடவா. கேட்போம் பாடல்.
பண்பலை வானொலி திருவண்ணாமலை தந்த தேன் இறகு நிகழ்ச்சியின் இனிய பாடல்களை எல்லாம் கேட்டு சுவைத்த நேயர் நெஞ்சங்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மதுரை முனைவர் நா. இளங்கோவன். நன்றி, வணக்கம்.